அண்மைச் செய்தி. தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பைக்கில் விரட்டி வந்த தவேகவினர் பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதியில் விபத்தில் சிக்கியுள்ளனர். தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பைக்கில் விரட்டி வந்த தவேகவினர் பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதியில் விபத்தில் சிக்கினர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். விவரங்களை பகிர்ந்து. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று ஈரோட்டில் தன்னுடைய அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதற்காக 30,000 பேருக்கு உண்டான அந்த இடத்தில் அனுமதியானம் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்தது. இதற்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்திருந்த விஜய் கோயம்புத்தூரிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே காலை முதலாகவே 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் ரசிகர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அவர்கள் யாருமே ஒருவர் கூட தலைக்கவசம் அணியவில்லை. வந்திருந்த 80% யாருமே தலைக்கவசம் அணியாமலே இருந்தனர். தற்போது விஜய் ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விஜயமங்கலம் பகுதியில் தன்னுடைய அந்த பிரச்சார பரப்புரை ஈடுபடுத்தி முடித்துவிட்ட பின்பு திரும்பவும் கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் வந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் பள்ளக்கவுண்டம்பாளையம் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தின் மீது தொடர்ந்து விஜயனுடைய காரை பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். மிக அதிவேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யாருமே தலைக்கவசம் அணியவில்லை. இதனால் அந்த பகுதியில் ஒன்றின் பின் ஒன்றாக வாகனம் வந்த நிலையில் கால் தடையை இடறி ஒவ்வொரு வாகனமாக கீழே விழுந்ததில் அடுத்தடுத்து 20 வாகனங்கள் தொடர்ந்து கீழே விழுந்து சரிந்தது. இதில் ஒரு பெண்ணிற்கு முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. முகத்தில் பலத்த காயமும் அதே போன்று பின்மண்டை உடைந்தும் முதுகு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் வாகனங்கள் ஏதும் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் தற்பொழுது இந்த பகுதியில் வந்திருந்த ஒரு காரின் மூலமாக தற்போது அந்த பெண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பின்தொடர்ந்து வந்த இன்னொரு நபருக்கு காது கிழிந்து ஒரு பகுதியில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து வாகனங்கள் தொடர்ந்து விஜயை இப்ப முந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கிலும் விஜயை இப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற நோக்கிலும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர். கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்தில் விஜயனுடைய காரானது சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் விஜயனுடைய காரை முந்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இருசக்கர வாகனத்தில் வந்தோர் தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே வந்தனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தற்பொழுது ஈரோட்டில் விஜய் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கோயம்புத்தூர் செல்லக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே வந்தனர். இந்த நேரத்தில் பள்ளக்கவுண்டம்பாளையம் என்கின்ற இந்த பகுதியில் தற்பொழுது அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மேம்பாலமானது இந்த பகுதியில் இருக்கின்றது. அந்த நேரத்தில் விஜயனுடைய கார் கடந்து செல்லும் பொழுது அடுத்தடுத்த வாகனங்கள் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தொடர்ந்து 20 இருசக்கர வாகனங்கள் கீழே விழுந்தது. இதில் 10க்கும் மேற்பட்ட ஆண்களும் 5க்கும் மேற்பட்ட பெண்களும் கீழே விழுந்தனர். இதில் ஒரு பெண்ணிற்கு மட்டும் முகத்தில் பலத்த காயமானது ஏற்பட்டிருக்கின்றது. பின்பந்தை உடைந்து ரத்தமானது வடிந்த ஒரு காட்சியும் அதே போன்று பெண்ணினுடைய முதுகு பகுதியில் தற்போது மிகப்பெரிய பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண் தற்போது சுயநினைவின்றி இருப்பதாகவும் அவருடைய உறவினர்கள் தெரிவித்தனர். தற்போது அந்த வழியே சென்றிருக்கக்கூடிய ஒரு காரின் மூலமாக அந்த பெண் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வழி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு காது பகுதியில் கிழிந்து ரத்தம் ஊற்றி வழிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிகழ்வும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏராளமான நபர்களுக்கு முட்டிகளிலும் கால்களிலும் கீழே வந்ததன் காரணமாக காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. 5 வாகனங்கள் தொடர்ந்து ஒரே நபரின் மீது கீழே விழுந்த அந்த ஒரு காட்சியை நாம் பார்த்து வந்தோம். தொடர்ந்து முதலில் 5 வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் கீழே விழுந்தன. அதன் பின் வந்த ஒவ்வொரு வாகனங்களும் தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் கீழே விழுந்த அந்த வாகனங்களின் மீது மோதியதில் அடுத்தடுத்து 20 இருசக்கர வாகனங்கள் கீழே விழுந்து சேதமாகின்றன. அதே போன்று அந்த வாகனத்தில் பயணித்து வந்தோர், சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்தோர், மெதுவாக சென்று கொண்டிருந்தோர் என அடுத்தடுத்து சென்று கொண்டிருந்த அந்த வாகனங்களின் மீது மோதியதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அந்த பாலத்தின் கீழே விழுந்தன. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணிற்கு மட்டும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு நபருக்கு காதுகளிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் சிறிய விபத்தின் மூலமாக சிக்கியிருக்கின்றனர். இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் பதற்றமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்தது. இந்த நேரமாக அந்த பெண்ணை வழியனுப்புவதற்காக ஆம்புலன்ஸினுடைய உதவிக்காக காத்திருந்தனர். ஆனால் சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக இருந்த ஒரு காரணத்தால் ஆம்புலன்ஸுக்கு தகுந்த நேரத்தில் உதவிக்கும் வர முடியவில்லை. அதனால் இந்த பகுதியில சென்று கொண்டிருந்த ஒரு காரின் மூலமாக அந்த பெண் தற்பொழுது ஏற்றப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக உடனடி அவசர சிகிச்சைக்காக வழி அனுப்பி வைத்துள்ளார்.
தற்பொழுது இந்த பகுதியில் அந்த போக்குவரத்தானது சரி செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து உள்ள வாகனங்கள் ஒவ்வொன்றாக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்களால் அப்புறப்படுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அதாவது எத்தனை நபர்களுக்கு அதிக அளவு காயங்கள் ஏற்பட்டது என்பதை குறித்து இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஒரு பெண்ணிற்கு மட்டும் அதிக அளவு காயங்களும், அதே போன்று ஒரு நபருக்கு காது பகுதியில் காயமும் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கை கால்களில் சிராய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. விஜய் பலமுறை தன்னுடைய வாகனங்களை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று பலமுறை அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் எப்படியாவது விஜயை காண வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் காலையிலிருந்து, அதாவது கோயம்புத்தூரிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்திலும் பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றனர். தற்பொழுது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு நேரத்திலும் கிட்டத்தட்ட திடலில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், அது மட்டுமல்லாமல் சாலையில் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய வாகனங்கள் என 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து விஜயை பின்தொடர வேண்டும் என்று வேக வேகமாக அந்த வாகனத்தில் சென்று கொண்டு வந்தனர். இதனாலேயே இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழலை ஏற்கனவே நிலவி வந்தது. ஏனெனில் வாகனத்தை முன்னே சென்று கொண்டிருந்த ஒரு 2 இருசக்கர வாகனங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருவரும் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து பின்தொடர்ந்து வந்து